தந்து மருத்துவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த தூய வாழ்க்கையை கொண்டாட நாம் பெறுவதற்கு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாம் இறைவனும் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுகளுக்கு செல்வதாக. பக்கம் எண் 54. பக்கம் எண் 54. ஆண்டவரே இரக்கம் வையும்.
மன்றாடுவோமாக. இன்றுமுள்ள இல்லாவல்ல இறைவா, ஆயரான புனித அந்தோனியார் உமது திருஅவைக்கு மரபுகளாக கொடுத்துள்ளீரே. ஆவியாரின் அருளால் தூண்ட வைத்து அவரை விளக்கி ஓய்ந்து எங்கள் இதயங்கள் என்றும் எழுந்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பொறுப்பதற்குள் உமது இரக்கத்தை பெற பாதுகாவலராகவும் பெற்று கொள்வோமாக. உமோடு தூயாமையாய் ஒன்றிற்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரையாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் ஒருவரே. இச்சொற்றொடர்கள் இறுதி விருப்பம் எழும் விவிலிய இலக்கிய வகையை சார்ந்தவை. இவ்வாறு தாம் ஆன்மீக கருவிளக்கை குலந்தந்தையர் தாம் இறப்பதற்கு முன்னால் தாம் சந்ததியருக்கென விட்டு சென்றனர். இவை 5ஆக பிரிக்கலாம். பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், தர்மம் செய்யும் முறை, திருமண சட்டங்கள், பிறரோடு பழகுதல், நடத்தை பற்றிய அறிவுரைகள், நற்செய்திகளை கடைபிடித்து வாழும்போது அனைத்து செல்வங்களும் தாமாகவே நம்மிடம் வந்து சேரும் என்று அறிவுறுத்தும் தோவித்து நூலின் வாசகத்தை வாசிக்க கேட்போம். தோவித்து நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 3 முதல் 8 வரை. எனவே அவர் தம் மகனை தோமியாவை அழைக்க அவர் தந்தையிடம் வந்தார். மகனுக்கு தந்தை பின்வருமாறு அறிவுரை வழங்கினார். என்னை நல்லடக்கம் செய், உன் தாயை மதித்து நட, அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை கைவிடாதே, அவளுக்கு விருப்பமானதை செய், எவ்வகையிலும் அவளது மனத்தை புண்படுத்தாதே. மகனே, நீ அவளது வயிற்றில் இருந்தபோது பொருட்டு அவள் தாங்கிய பல துன்பங்களை நினைத்து பார். அவள் இருந்ததும் அவளை என் அருகில் அதே கல்லறையில் அடக்கம் செய். மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரை நினை, பாவம் செய்யவும் அவனுடைய கட்டளைகளை மீறவும் ஒரு கால் விரும்பாதே. உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி, அநீதியின் வழிகளில் செல்லாதே. ஏனெனில் உண்மையை கடைபிடிப்போர் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பர். நீதியை கடைபிடிப்போர் அனைவருக்கும் உன் உடமையில் இருந்து தர்மம் செய். நீ தர்மம் செய்யும் போது முகம் போடாதே. ஏழை எவரிடமிருந்தும் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. அதனால் கடவுளும் தம் முகத்தை உன்னிடமிருந்து திருப்பிக் கொள்ள மாட்டார். உனக்குரிய செல்வத்துக்கு ஏற்ப தர்மம் செய். உன்னிடம் மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு, சிறிது செல்வமே இருப்பின் சிறிது கொடு. ஆனால் தர்மம் செய்ய தயங்காதே. ஆண்டவரின் அருள்வாக்கு.
திருச்சபை வழிநடத்தும் தலைவர்களை மதிக்க வேண்டும். வருவதற்கு ஆதரவாக அவர்களின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக செயல்பட வேண்டும். கூடி ஜெயிக்கின்ற குடும்பமாக திருச்சபை திகழ வேண்டும். மகிழ்வோடு வாழ வேண்டும். அதே வேளையில் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை அளிக்க வேண்டும். நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை தூண்டுதல்களை ஏற்று வாழ வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நன்மை செய்து வாழ வேண்டும். 1 தெசலோனிக்கர் திருமுக வாசகத்தை வாசிக்க கேட்கிறோம். தெசலோனிக்கர் அதிகாரம் 5 14 முதல் 22 வரை உள்ள இறை வார்த்தைகள். நண்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மனதளர்ச்சி உள்ளவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், பருவத்தோருக்கு உதவுங்கள், எல்லோரோடும் பொறுமையாக இருங்கள், எவருக்கும் தீமைக்கு பதில் செய்யாதவாறு தீமை செய்யாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கு ஒருவர் மட்டுமின்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்கு கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். இறை வாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம். அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். நல்லதை பற்றிக் கொள்ளுங்கள். எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சொற்கள் 1 முதல் 4 வரை. மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தைகளிலிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அளிக்காதீர்கள்.
வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் என்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்கள் புதிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நற்செய்திகளால் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்பது இன்றைய விழா வழிபாட்டுக்கு தேர்வுபடப்பட்ட சிந்தனையாக இருக்கிறது. நாம் சாட்சிகள், நாம் கிறிஸ்துவின் சாட்சி. சாட்சி என்றாலே அங்கே ஒரு வழக்கு இருக்கிறது. ஒரு குற்றம் நடந்திருக்கிறது. ஒருவர் குற்றம் சாட்டுகிறார், இன்னொருவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இந்த வழக்கு சாட்சியங்களின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது. பெரும்பாலான நேரங்களில் நாட்டு வழக்குகளின் முடிவுகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாகவும் பல நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும். ஏனென்றால் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தீர்ப்பு நடந்ததற்கு நீதியான முறையிலே இல்லாமல் போய்விடும். என்ன நடந்திருக்கும் என்று பார்த்தால், நடந்ததை சபையில் சாட்சி சொல்வதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். அதற்கு ஒரு அச்சம் இருக்கும். தண்டனை பெறுகின்ற குற்றவாளி இந்த சாட்சியத்தால் தானே நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாகிவிட்டது என்று சாட்சி சொன்னவரை எதிரியாக கருத தொடங்குவார். வாய்ப்பு கிடைத்தால் அவரை பழிவாங்க நினைப்பார். எதற்கு நமக்கு இந்த வம்பு என்று அமைதியாக ஒதுங்கி போய்விடுகின்ற காரணத்தினால் சாட்சிகள் இருக்க, சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் குற்றம் செய்தவர் தப்பித்து போவார். யாருக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டதோ, யார் பாதிக்கப்பட்டாரோ அவர் நீதி கிடைக்காமல் கையறு நிலையிலே பெறுகின்றார். இது பல நேரங்களில், பல காரியங்களில், பல வழக்குகளில் நாம் பார்க்கின்ற வாடிக்கையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த இடத்தில்தான் நாம் சான்று புகழ வேண்டும் என்கிற அழைப்பு நமக்கு சுலபமாக இருக்கிறது. சாட்சி சொல்லுவது ரொம்ப சுலபம். ஜப கூட்டங்களில் போய் சாட்சி சொல்லுவது ரொம்ப சுலபமாக.
எனக்கு தீராத தலைவலி இருந்தது. நான் கர்த்தரை நோக்கி கதறி அழுது மன்றாடினேன். ஃபாதர் அல்லது ஏதோ ஒரு பாஸ்டர் என் தலை மீது கைகளை வைத்து ஜெபித்தார். அந்த நேரத்திலே என் தலைவலி நீங்கிவிட்டது. கர்த்தருக்கு சொந்தமா சோத்திரம். அல்லேலூயா. ரொம்ப சிம்பிளா சாட்சி சொல்றோம். ஒரு பிரச்சனை. இந்த சாட்சி சொல்றதுக்கு யாருக்காவது பயம் இருக்கா? பயம் இருக்கா? ஒரு மேடையில யாருக்கு சொல்ல சொன்னாங்கன்னா ஒரு சின்ன பயம் பண்ணும். அப்படி ஒரு பயம் இல்லை. யாராவது நம்ம பழி வாங்குவாங்களா? சாட்சி சொன்னா ஒரு பிரச்சனை. இது பல நேரங்களில் வேடிக்கையாக மாறிவிடுகிறது. இது உணர்ந்த சாட்சி. ஆனால் நாம் சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கு சாட்சி, எதற்கு சாட்சி என்பதெல்லாம் கொடுங்கள். முதலில் சாட்சியாக வருவதற்கு நாம் யாராவது தயாராக இருக்கிறோமா என்பதை முதல் யோசிக்கிறோம். ஏதோ ஒரு சம்பவம், அதாவது ஏதாவது சம்பவம் நடந்து கொண்டுதான். நான் இதை பார்த்தேன், கண்ணால் இந்த சாட்சி உண்டா என்று விசாரிக்கலாம். நான் இதை பார்த்தேன். பல நேரங்களில் பிரச்சனை என்னவென்றால் நேரடியாக பார்த்தால் கூட அதை விசாரிக்கிற முறையிலே நமக்கு நடுக்க வந்துவிடும். ஏதோ நாம் பொய் சொல்ல போனதை போல ஆகிவிடுமோ. நீ இன்னாரை அடிப்பதை பார்த்தாயா? ஆமாம் பார்த்தேன். சாட்சி தயாராக போயிருக்கிறார். எந்த இடத்தில் வைத்து அடித்தார்? அந்த ஜங்ஷன் பக்கத்தில். நீங்க அங்க ஏன் போனீங்க? நான் பஸ் நின்றுட்டு இருக்கேன். எங்க போறதுக்கு? எனக்கு நாளை போயிருக்கோம். எத்தனை மணி இருக்கும்? ஒரு 5 மணி இருக்கும். 5 மணி உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. பார்த்துருக்கீங்கல்ல, திரைப்படங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா? இதை கேட்டுட்டே வரும்போதே கைகால் நடுக்க ஆரம்பிச்சு. உங்களா எதுக்கு ஒன்று எல்லாம் இந்த கடைசியில் வந்து சொல்லி முடிப்பாங்கன்னா, இந்த நபர் அவருடைய உறவினர் அவருக்கு ஆதரவாக இவர் பொய்யாக சாட்சி சொல்ல வந்திருக்கிறார். கடைசியில் நான் பொய் சாட்சி சொல்ல வர்றவங்க நல்ல டியூஷன் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு எடுக்க நீங்கள் நடந்ததை சொல்ல வேண்டும் என்றால் கூட உங்கள் தரப்பு வழக்கறிஞர் சொல்லுவாங்க, பார்த்ததை அப்படியே சொல்லக்கூடாது. நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லி தரேனோ அப்படிதான் சொல்லணும்னு சொல்லுவோம். என்னடா பார்த்தது சொல்றதுக்கு சாட்சி. நீங்க போனீங்க, அவர் வந்து அறிவாயோட வந்து அங்க நின்றுட்டு இருந்தார். ஒன்னு இன்னைக்கு விட்டுவேன் அப்படி சொல்லி நின்றுட்டு இருந்தாருன்னு நீங்க சொல்லணும். நீங்க நினைப்பது அறிவாயோட நிக்கலையே, வருகையோட தான். வருகையோட தான் இந்த செக்ஷன்ல அவருக்கு தண்டனை கிடைக்காது. அதனால நீங்க மாற்றி சொல்லணும். நீங்கள் பார்த்ததை சொல்வதற்கு உண்மையை மறைத்து அல்லது உண்மையை கூட்டி குறைத்து ஜோடனை செய்து இப்படிலாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே பெற்றோர் என்ன சாட்சி சொல்ல கரெக்டா? இந்த மையத்திற்கு எடுப்பது அருள்வாங்க. மாற்றி எடுக்கணும். நாம் சாட்சி சொல்ல போகாமல் இருப்போம். ஏனென்றால் நம்முடைய ஞானம், நமக்கு தெரிந்த இந்த உலகத்தின் போக்கு சாட்சி சொல்ல போவது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல என்று நமக்கு பாடம் சொல்லி தருகிறது. அது நமக்கு பாதிப்புகளை இழப்புகளை ஏற்படுத்திவிடும் என்று அது நமக்கு கற்பிக்கிறது. ஆனால் சாட்சி சொல்ல வேண்டும் என்று நாம் யாருக்கு சாட்சி சொல்ல வேண்டும்? யாருக்கு?
கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்றது. கிறிஸ்துவுக்கு ஏன் சாட்சிகள் தேவைப்படுகிறது என்று சொன்னால், அவர் மீது பல குற்றங்கள் சாட்டப்பட்டன. ஆனால் அவருக்கு சார்பாக சாட்சி சொல்ல அங்கே யாரும் இல்லை. இல்லை, இவன் தன்னை கடவுளின் மகனாக்கி கொண்டான் என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். இல்லை, இல்லை, இவன் தன்னை அரசனாக்கி கொண்டான் என்று குற்றம் சாட்டுகிறீர்கள். இல்லை, இல்லை, ஆலயத்தை இடித்து விடுவேன் என்று சொன்னான் என்று நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். அப்படியெல்லாம் இல்லை. அவர் நல்ல காரியங்களை மட்டும்தான் சொன்னார். அவர் எல்லாருக்கும் நல்ல காரியங்களை தான் செய்தார். இதற்கு நான் சாட்சி என்று சொல்லுவதற்கு ஆள் இல்லை. அவருடைய நெருங்கிய நண்பர்கள், தோழர்கள், 12 அப்போஸ்தலர்கள் போன திசை தெரியும். ஆண்டவரே, எங்கே போனாலும் நான் உங்கள் கூட வருவேன், உயிரே போவதானாலும் நான் கூட வருவேன் சொன்னார் ஒரு தலைவர். அந்த வேலைக்காரி ஒரு பொங்கலை வந்து துப்புரவு தொழிலாளர் கூட்டம் பார்த்து, தம்பி நீயும் அவங்களோட தானே இந்த தொடங்கும் போது இந்த ஆளாக எனக்கு பெரிய தொந்தரவா போச்சு என்று சபிக்கவும் யார் சபிச்சார்? யார் சபிச்சார்? அந்த உள்ளேவா இயேசு சபிச்சார். சபிச்சது மட்டுமல்ல, வேற செஞ்சார். சபிக்கவும் ஆணையிடவும். அம்மாவே சத்தியம், ஆண்டவருடைய சத்தியம், எனக்கு வந்த ஆளுக்கும் ஆண்டவருக்கு உயிரே போனாலும் உன்னை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரை வாழ்வா எடுத்து வராமா, வெட்டலாமா, குத்தலாமா என்றெல்லாம் கேட்டாங்க. மற்றவர்களுக்கு பேசவே வேண்டாம், தலைவரை. ஆக சாட்சி சொல்வதற்கு ஒரு நபர் கூட இல்லாமல் அங்கே சாட்டப்பட்ட குற்றங்கள் எல்லாமே இயேசுவை ஒரு தண்டனை தீர்ப்பு. எனவே கிறிஸ்துவுக்கு சாட்சிகள் தேவைப்படுகிறார். கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய சாட்சிகள் வந்தார். எப்போ தேவமாதா போய் பயபுரம் எங்கெல்லாம் வீடம் கூட்டி ஒழிச்சிருந்தாங்க, இதெல்லாம் நிகழ்வுக்கு கொண்டு வந்துருவா, இது இருந்தா எப்படி உண்மையில பார்த்துக்கலாம், எல்லாம் சேர்ந்து நிற்போம் என்று சொல்லி ஒரு இடத்துல உட்கார வச்சு ஜெபம் பண்ணும் போது அவர்கள் ஆவியாரின் ஊக்கத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்பதான் வெளியே வந்து வாய் வந்து பேசுறாங்க. ஆண்டவர் மெசியாவுமான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொண்டீர்கள். அவர் குற்றவாளி அல்ல, அவர் செய்ததெல்லாம் நல்ல காரியங்கள். இதற்கு நாங்கள் சாட்சி சொல்லுவோம். காலம் கடந்து போய்விட்டது. இயேசுவில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை நிறைவேற்றப்பட்டு ஒரு சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு எல்லாம் இன்றைக்கும் எத்தனை இயேசு கிறிஸ்துக்கள் சாட்சி சொல்ல ஆளுகிறாமல் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அபாயத்தில் சொல்லுகிறார். ஒருவேளை நமக்கு தெரியும், ஒருவேளை நாம் பார்த்திருப்போம், நாம் சாட்சி சொல்ல தயாராக அங்கே உண்மைக்கு எதிராக ஒரு குற்றம் நிரூபணமாய் அங்கே ஒரு அப்பாவி தண்டனைக்குள்ளாக்கப்படுகின்ற வேளைகளில் எல்லாம் இயேசு சாட்சி இல்லாமல் இருக்கிறார். எனவேதான் நாம் சாட்சிகளாக மாற வேண்டும் என்று சொல்வது
இயேசுவே ஆண்டவர் என்று முழங்குகின்ற அந்த சாட்சியத்தை மட்டுமல்ல, உண்மைக்கு சாட்சி சொல்லுங்க. நீ அரசனா என்று கேட்ட கேள்விக்கு இயேசுவின் பதில் என்ன? விசாரணை நடக்க இயேசுவை பார்த்து கேள்விக்கு முன்வைக்கப்படுகிறது. நீ அரசன் தானா என்று கேள்வி. இயேசுவின் பதில் என்ன? அரசன் என்பது நீ சொல்கிறவா, நான் உண்மைக்கு சார்ந்து சொல்ல. ஆக இயேசுவே ஒரு சாட்சி தான். எதற்கு சாட்சி? உண்மையின் சாட்சி. கடைசியில் அந்த சாட்சிக்கே சாட்சி சொல்ல. ஆக இயேசுவின் சீடர்கள் உண்மைக்கு சாட்சி சொல்வதற்கான அழைப்பை சொல்றோம். சீடர்கள் அப்படிதான் சொல்றோம். அப்படியெல்லாம் நாம் உண்மைக்கு சாட்சி சொல்லுகின்ற தைரியத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனைனா உண்மையா அது என்ன? எகத்தாளமான அடுத்த கேள்வி. உண்மையிலேயே என்னதான் நடந்தது என்று ஒரு விஷயத்திலும் கடைசி வரை நம்மால் ஒரு முடிவுக்கு வர முடிவதே இல்லை. முன்னாலெல்லாம் ஒருத்தவங்க சொன்னா அதை எப்படி கேட்போம்னா பதில் எந்த பேப்பர்ல போட்டு சார் கேட்பாங்க தானே. இன்னைக்கு எல்லா பேப்பர்ல வருது, எல்லா டிவியில வருது, எல்லாருடைய சமூக ஊடகங்கள் எல்லாத்துலயுமே வருது. ஆனா என்னதான் நடந்தது என்று நம்மால் அதை கண்டறிய முடிகிறதா? கடைசி ஒரு 2 டிவி சேனல் பார்த்தா ஒரே விஷயத்தை எதிர்ப்புமா பேசிருக்கோம். அதை விட அதிகம் இந்த விவாதங்கிற பேர்ல 4 பேர் பேசியிருப்பாங்க. அவங்க பேசுறத பார்த்தோம். இது இப்படி நடக்கவே இல்லை. பேசுவது இப்பதான் வந்து இன்னொருத்தர் பேசுவோம். ஒரு 1/2 மணி நேரம் பேசி அவங்கள்ட்ட சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு 4 விளம்பரத்தையும் போட்டு சரி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை நான் விடைபெறுவோம். என்னெல்லாம் சொல்லுங்க கடைசியில் இருக்காது. எனக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல உதாரணம் ஞாபகம் என்றால் அதை நேரில் பார்த்த காட்சிகள் ஞாபகம். காலஞ்சென்ற முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஒரு முறை கைது செய்யப்பட்டார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காலஞ்சென்ற இன்னொரு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இவர் கைது செய்யப்பட்டார். அப்போ அதெல்லாம் வீடியோ காமிக்கிறாங்க. ஒரே பரபரப்பாக ஞாபகம் இருக்கா? அப்படி ஞாபகம். அப்போ அவர் மீது போலீசார் தாக்குதல் நடத்தினார்கள், அவரை அடித்தார்கள் என்று ஒருவருக்கும், இல்லை இல்லை அவரை அடித்தவர்தான் செய்வதை கைது மட்டும்தான் செய்தார் என்று இன்னொருத்தருக்கும் சொன்னார். இதில் எதுவும் நினைப்பவர்களுக்கு தெரியுமா? நீங்கள் சன் டிவி பார்ப்பவர்களாக இருந்தால் அவரை போலீஸ் அடித்தது உண்மை. நீங்கள் ஜெயா டிவி பார்ப்பவர்களாக இருந்தால் அவரை போலீஸ் அடித்தது பொய். அவர் நடந்தது யாருக்கும் தெரியவில்லை. உலகத்தின் ஒரு முறையில் நடப்பதை உடனுக்குடன் சுட நாம் அறிந்து கொள்ள இன்றைக்கு ஊடகங்கள் வந்திருக்கின்றன என்று கொண்டாடிய காலத்திலே கடைசி ஊடகங்கள் வந்து உண்மையை மறை கூட்டி குறை மிகைப்படுத்தி திருத்தி உள்ளன. அப்போ உண்மைக்கு சார்ந்து சொல்ல வேண்டிய நாம் உண்மையை கண்டுபிடிப்பதையே ஒரு பெரும் வேலையாக செய்ய வேண்டியிருக்கிறது. யார் யாரை தாக்கினார்கள், யார் பாதிக்கப்பட்டார்கள், யார் செய்தது தவறு என்பதையெல்லாம் நாம் நேரடியாக பார்ப்பது உண்மையிலேயே அப்படித்தான் நடந்ததா என்கிற சந்தேகம் நமக்கே வருகின்ற சூழ்நிலைகள். எப்படி சாட்சி உண்மை என்பதுதான் என்ன? நம்ம உண்மையை சொல்லணும் இல்லையா?
ஒருத்தர் ஓடி வர பயந்து நடுங்கி ஓடி வந்து ஒரு வீட்டுக்குள்ளார வந்து, ஐயா அம்மா என்ன காப்பாத்துங்க, கொலை பண்றது துரத்திட்டு வராங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளார வந்து ஒளிஞ்சு கேட்கிறார். தெரிஞ்சார் இங்க பார்த்தீங்க தூரத்தில் ஒரு கும்பல் ஆயுதத்தோட துரத்திட்டே வருது. இது இவர் ஒரு வீட்டுக்குள்ளார ஒளிஞ்சிருந்தார். துரத்தி வந்தாங்க வந்து, அம்மா இவங்க வந்தாரா அப்படின்னு கேட்கிறார். நீங்க உண்மை சாட்சி சொல்லணும். நீங்க என்ன சொல்லணும்? ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ளார வந்தாரான்னு கேட்கிறாங்க. நீங்க உண்மை பேசணும். என்ன சொல்றீங்க? ஆமா இங்கதான் வந்தாரு, இந்த கிச்சன்ல இருக்க அடியெல்லாம் வந்துருக்கிறாரு. ஒரு சொல்றாங்களா கேட்கும் போறோம். உண்மை பேசணும். உண்மை சாட்சியா பார்ப்போம். இல்ல இல்ல எங்க வீட்டுல எல்லாம் வரலப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்யர்கள் அங்கே இருக்கு. என்ன தெரியுமா? உண்மைன்னா என்ன? பார்க்கறது அப்படின்னு சொல்றதுதான் உண்மையாக இல்ல. ஒரு மனிதன் உள்ளாகாமல் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன சொல்கிறோமோ அதான் உண்மை. ஒரு கண் மேல அடிச்சு கொல்ல போறாங்க, அதுக்கு நான் உண்மை சொல்றதுக்கு உண்மை. வாய்மை அகத்தூய்மை உள்ள நிறைய சொல்லுவார். உண்மை வாய்மை பற்றி புற தூய்மை நீரான அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல். வாய்மை எனப்படுவது யாருக்கும் தீமை இல்லாத சூழல். அதான் வாய்மை. வாய்மை உண்மை. உண்மை சொல்றதுன்னா என்ன? யாருக்கும் தீமை இல்லாத சொல்ல வேண்டும். நாம் பேசுகிற ஒரு வார்த்தை தீமையை உருவாக்கக்கூடாது. அது தீமையை ஏன் நாம் தவிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சொல்லுவோம். தீயவை தீய வைத்தால் தீயவை தீயும் அங்கப்படும். ஏன் நம்ம தீமை சொல்லக்கூடாது, தீமை செய்யக்கூடாது? அது தீய காரியங்களை உருவாக்கும், தீய விளைவுகளை ஏற்படுத்தும். நாம் பேசுகிற வார்த்தையை பொறுத்தல்ல உண்மையா பொய்யா என்பது. தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தது தன்னெஞ்சே தன்னிச்சு. ஆக நாம் சார்ந்து பகர வேண்டும் என்பது குற்றமற்ற ஒருவர், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, அநீதி நிகழ்ந்துவிடக்கூடாது என்ற காரணம். பல கதைகள் அநீதியான ஒரு தீர்ப்பினால் ஒருவர் பாதிக்கப்பட்டார் என்பதற்காக கிராமமாக மண்மூடி போன கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மணல் மாதா கோயில் சொல்ல அந்த கதை என்ன தெரியுமா? இதே எழுதி போட்டுருப்பாங்க சொல்றது. இது மாதிரி 1000 கதைகள் இருக்கு. சபை கூடி ஊர் கூடி நிரபராதி ஒரு மனிதனுக்கு அநியாயமாக அறியாமல் ஒரு குற்றத்தை இழைத்து விட்டால் கூட அது சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது என்று நம்பிக்கை. ஏராளமான சிற்போதுடைய ஒரு காட்சி இருக்கு. கோவலனை கொலை செய்தது அன்னைக்கு காட்சியம் கூட போய் அந்த வாய் காப்பன கையை விட்டு அரசன் கேட்பாங்க, வா நீ சொல்லிப்பாங்க, அநீதியாக என் கணவரின் உயிர் வைத்து நீயா மன்னன், நீதான் குற்றவாளி. அந்த மன்னன் இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் கூட இல்லை. உடனே இதுக்கு மேல நான் உயிரோடு உபயோகப்படலாம். அப்படியெல்லாம் ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் சகோதர சகோதரிகளே. என்ன அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு ஜனங்களுக்கு காசு கொடுக்கல, ஜனங்களும் ஆண்டது. அப்ப
அப்படியா? உண்மையை பேசியார்கள், உண்மையை பேசித்தான் எப்பொழுது பேசுவது? நாம் உண்மையை பேசாமல் இருக்கின்ற காரணத்தினாலே தவறே செய்யாத ஒரு மனிதன் தண்டனை அனுபவித்துவிட போகிறான் என்று சொன்னால் அந்த பழிவாக்கும் சும்மா விடாது. தலைமுறைக்கும் அது தண்டனையாக, கடவுளின் சாபமாக நம்மையிலே அது தங்கும். மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு எனக்கு பாதிப்பு வந்துவிடுவோ என்று அஞ்சு நாள் ஒதுக்கலாம். தலைமுறைக்கும் ஒரு சாபமாக இருக்கும். ஏனென்றால் இயேசு வெளிப்படுத்தி இருக்கிற கடவுளின் அன்பு என்பது அதுதான். கைங்களுக்கு நீதி வழங்கும். அனாதை பிள்ளைகளை நீ ஆதரிக்க வேண்டும். ஏதுமில்லாத பிள்ளைகளை அவர்களுடையதையும் நீ கவர்ந்தெடுக்காதே. எத்தனையோ கதை வெளியே. பலவீனமாக இருக்கிறவர்களை உன்னுடைய பலத்தை வைத்துக் கொண்டு நீ ஆதிக்கம் செய்ய நினைக்காதே. கடவுள் பாதிக்கப்பட்டவர்களின் கடவுள். அவர் அரசாட்சியில் இருக்கிறவர்கள் சார்பாக பேசுவதை விட அடிமைப்படுத்தப்படுகின்றவர்கள் சார்பாக பேசிக்கொண்டே எப்ப போல மக்களை கஷ்டப்படுத்தான். போ, இந்த மக்களை போக விட்டு நாம பார்த்து சொல்லு. 4ஆம் நூற்றாண்டு பிரான்சில் பிறந்த ஒரு இளைஞன் கிறிஸ்தவர்களை டைமிஷன் என்ற மன்னன் ரோமை பேரரசன் துன்புறுத்தினார். நான் சொல்லுகிற தெய்வங்களை நீங்கள் வணங்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்தார். சமய சுதந்திரம். 2 சகோதரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறு காலம் இடைவெளி. அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் வந்து அவரை கன்வின்ஸ் செய்து, நீங்கள் கிறிஸ்துவை விட்டுவிடுங்கள், அவர் சொல்ற தெய்வத்தை வழிபடுங்கள் என்று அவர்களை மனமாறச் செய்ய வேண்டும். அவருடைய அப்பாவுக்கு கருவா இதுக்காக உங்களை எல்லாம் ஆளாக்குவோம். அம்மாவுக்கு கருவா இதுக்கான 10 மாசம் சுமந்து பெற்றேன். அவன் சொல்ற எந்த கதையும் கும்பிடு, வெளியே வந்து கொண்டுருவான். அவர்கள் மனமாறுவார். கடைசியில் அவர்கள் கொலை செய்துவிடுவார். அந்த இடத்திலே அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கான நேரத்துக்கு முன்பு சிறை கொட்டடிகளை கதவை திறந்து அவர்களை தப்பித்து போக செய்தான் அந்த வாயு. பிறகுதான் தெரிய வருகிறது, ராணுவத்திலே இருக்கின்ற இளைஞன் கிறிஸ்தவன் என்பதை மறைத்து ரகசியமாக இருந்திருக்கிறான். இவன் கிறிஸ்தவர்களை தப்பித்து போக செய்திருக்கிறான். உடனே அவனை மரத்தில் கட்டி வைத்து அம்புகளால் எய்து கொலை செய்ய வேண்டும் என்று தண்டனை. உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ப்பு அம்புகள் நிறைய அம்பு அளவெல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் இளைஞன் சாக அவங்க சத்தாச்சு போட்டு போறாங்க. அப்புறமும் ஒரு பெண்மணி வந்து நம்ம எல்லாம் பயங்கரெல்லாம் வச்சு மருந்தெல்லாம் வச்சு இவர் திரும்ப மீண்டு வந்துடுச்சு. மீண்டு வந்தபோது திரும்ப போல நேரம் திரும்ப அதே அரசுக்கு போறாங்க. நீ பண்றதெல்லாம் பார்த்து மக்களை நீ துன்புறுத்தக்கூடாது, அதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. திரும்பி வந்தாங்க அடிச்சே போடுறாங்க. அடிச்சு போல சேரும். யார் தெரியுமா? செபஸ்தியான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடம்பு பார்த்துருக்கீங்க, சோழர்கள் பார்த்து அம்புகள் எது உண்மையோ அதை பேசுவதற்கான தைரியம் எல்லா நேரத்திலும் இல்லாவிட்டாலும் கூட, நான் இந்த உண்மைக்கு சாட்சி சொல்லாமல் மௌனம் சாதிக்கின்ற காரணத்தினாலே குற்றமற்ற ஒரு மனிதனுக்கு ஒரு அநீதி நடக்கப் போகிறது என்றால் மௌனம் கலைக்கப்பட்டாக வேண்டும். குற்றமற்ற ஒரு மனிதன் தண்டிக்கப்படக்கூடாது. மகாத்மா காந்தி சொல்லுவார், 1000 குற்றவாளிகள் தப்பித்து
செல்லட்டும், பரவாயில்லை. ஒரே ஒரு நிரபராதி கூட கண்டிக்கப்பட்டார். நம்முடைய நாட்டில் எல்லா குற்றவாளிகளையும் ஃப்ளைட்ல பாடி கொண்டு பத்திரமா உட்காருவாங்க. ஒரு தப்பும் செய்யாதவங்கலாம் சிறையில் இருந்தே சொல்லுவோம். இல்ல சாட்சி சொல்லுவாங்க. அவனுக்காக விசாரிக்கிறது, அவனுக்கு வழக்கெடுத்து வாங்குறதுக்கும் வக்கீல் கிடைக்காத காசு இருக்காது. ஆனால் மக்கள் நாம் பேசியாக வேண்டும். கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லுகின்ற நாம் பேசியாக வேண்டும். எங்கெல்லாம் அநீதி நடக்க போகிறது அங்கெல்லாம் நாம் உண்மையை பேசியாக வேண்டும். அதுதான் நாம் கிறிஸ்துவுக்கு சொல்லுகிற சாட்சி. மண்டபத்தில் சொல்லுகிற சாட்சி அல்ல. ஆமாம். எழுந்திருந்து அவரது தேவைகளை அவர்களிடம் எடுத்து வைப்போம்.
வாழுவதற்காக மன்றாடுகிறோம். நாங்கள் அவர்களுக்கு தோள் கொடுப்பவர்களாகவும் ஒருவருக்கு ஒருவர் உற்சாகமூட்டுபவராகவும் திகழ்ந்து கிறிஸ்துவின் வருகைக்கு எங்களை தயாரிக்கும் திருப்பயணிகளாக வாழ வரவருட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களாகிய பரத்தன்மை, ஒழுங்கீடு, சுய நாட்டம், பேராசை ஆகியவற்றை கலைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்தவர்களாக எம்மை உண்டாக்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையோடு ஆண்டவரும் பாவனைகளும் உண்மைக்கு உரமூட்டுகிற சாட்சிகளாக உண்மையின் பிரதிபலிப்புகளை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்துள்ள மனிதர்களாக நாம் தனி தோங்கிட நம் உள்ளங்களில் எத்தனையோ தேவைகளும் சுமைகளும் இருந்தால் அனைத்தையும் அவர் மாற்றுகிற கடவுள் இருந்தார் என்ற நம்பிக்கையிலே கரங்களை குவித்து கண்களை மூடி ஒரு சில மணித்துறைகள் நமது உள்ளங்களை அவரிடத்தில் முழுமையாக காணிக்கையாக வருகிறோம். தீபமாய் நுழைவாய் இறைவா, பாரமாய் இருக்குமே சுவை தீர்த்திட. தீபமாய் நுழைவாய் இறைவா, பாரமாய் இருக்குமே சுவை தீர்த்திட. நீவா இறைவா, நீவா இறைவா, நீவா இறைவா, நீவா இறைவா. தீபமாய் நுழைவாய் இறைவா, பாரமாய் இருக்குமே சுமை தீர்த்திட. வாருமின் தெய்வமே என்னுள்ளே, என் வாழ்வை மாற்றிட நீவா இறைவா. வாருமின் தெய்வமே என்னுள்ளே, என் வாழ்வை மாற்றிட நீவா இறைவா. உறவை தேடினேன் உறவாக, நீ வந்தாய் என்னுள்ளே. உறவை தேடினேன் உறவாக, நீ வந்தாய் என்னுள்ளே. நீவா இறைவா, நீவா இறைவா, நீவா இறைவா, நீவா இறைவா. தீபமாய் நுழைவாய் இறைவா, பாரமாய் இருக்குமே சுவை தீர்த்திட. கல்லான இதயங்கள் மாறிடவே, சுமையெல்லாம் தீர்த்திட நீவா இறைவா. கல்லான இதயங்கள் மாறிடவே, சுமையெல்லாம் தீர்த்திட நீவா இறைவா. அப்பமாக ரசமாக என்னுள் வந்தாய்,
ஆதரவை நிறைவாக உங்களுக்கு அன்பு இறைவா. இதோடு நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களும் நீ விடுமுதல் ஆசிரியர்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களிடம் ஒப்புவிடுகின்றோம். உமது தேவைகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்தோடு அவற்றை நிறைவேற்றுவார் என்று ஒரு வார்த்தை சொல்வதோடு உமக்கு முன்பாக இதோ யாக்கோபோடு நம்பிக்கையோடு விழுந்தால் வழியிட்டு சுதிக்கிற ஒவ்வொரு உள்ளமும் நிறைவின் ஆசிரியை பெற்று இல்லம் திரும்பும்படியாக நம்பிக்கையோடு ஒப்புவிடுகிறோம். உண்மையின் சாட்சிகளாக கிறிஸ்து அவர் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அறிவோடு பிரதிபலனாக ஒப்புவிடுக்கிற மனிதர்களாக நாங்கள் உருமாறிட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புவிடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, என்னிடம் கேள், என்னிடம் என்றால் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களை உனக்கு நான் விளக்கிக் கொள்வேன் என்று இவ்விழமையாக சாரமோடு பொழிந்தது போல நம்பிக்கையோடு கேட்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களும் தூபமோடு அது வான்வீட்டை வந்து வைத்து நிறைவின் ஆசிரியை பெற்று கொண்டவர்களாக மகிழ்வோடு சாட்சியான வாழ்வு வாழ்ந்திட எங்களோடு நீ தங்கும்படியாக உம்மை ஏற்று சொல்லிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பாடல் எண் 35. பாடல் எண் 35.
வழியாக நிகழ்ச்சியாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையானத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவரை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உடன்படிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்தவராய் இருப்பதாக அவரது அறிவுரைப்படி எங்களை முழுமையாக மகிழ்வித்து உம்மை புகழ்ந்தேத்தனை செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றேன். அவர்களின் பெரும்பயன்களுக்கு ஏற்படி வெற்றிவாகை சூட்டும் போதும் உம் கொடைகளுக்கு மணிமொழி சூட்டுகின்றேன். அவர்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள ஒரு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாக இருக்கடி முழுமையாக எங்கள் வாழ்வில் அருளுகின்றேன். இவ்வாறு இருக்கிற சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்வின் போராட்டத்திலே தோல்வியில்லாத நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் மணிமொழியால் அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று நாங்கள் மகிழ்வோமாக. ஆகவே வானதூதரோடு புனிதர்களின் பெருந்தலோடு சேர்ந்து நாங்கள் உமது புகழ்ச்சி பந்தி செய்து முடிவின்றி வரை துணையாய் பாடுவதாக. ஆண்டவரே, இனிமையாகவே தூய்மையாக திருக்க ஆகவே இப்படி ஆவியை பொழுது இக்காணிகளை தூய்மைப்படுத்த உதவுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் ரத்தமாகிவிடுகிறவை மாறுகிறவா அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றியோடு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகின் பகுதிக்கு மத்தியவை நினைவுகொண்டவர்களும் இவற்றில் எளியோ எங்களால் நசரை எல்லா திருநெல்லையின் அவை அனைவரோடும் உமது பிதாவை அன்று நிலைகள் செய்தவர்களும் மேலும் இருக்கிற நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மருத்துவம் கோழியினுடைய சிறலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உடந்தொடராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் கருத்தையற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறந்துள்ள நினைத்தாடுகின்றோம்.
துணிந்து பாடுவோம். அவர் தருகின்ற அமைதி மகிழ்ச்சியோடு கழிவோம். இவரது விருதுகளை குறித்து நாம் அனைவரும் தெரிவித்தோம். Alleluia.
இருக்கிறார்கள். அதனால் விருந்தினர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிற பணியும் பொறுப்பும் எனக்கு என் கையில் உள்ளது. இன்று நம்முடைய பாதுகாப்பு திருவிழாவின் 4ஆம் நாள். இந்த நாளை சிறப்பித்தவர்கள் ஒன்றாங்கியும் மீன் தொழிலாளர்கள். அவர்களுடைய பிரசன்னமும் பங்கேற்பும் இன்றைய திருப்பதியில் சிறப்பாக இருந்தது. அவர் சார்பிலும் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த திருப்பதிக்கு தலைமை வகித்தவர்கள் பாம்பர்களை நம்முடைய கப்புச்சின் திறவுல சபையில் உள்ள தந்தையவர்கள் ஆண்டனி நெல்சன். நான் இன்றைக்கு தான் அவரை சந்திக்கின்றேன். மற்றவர்களை ஓரளவுக்கு தெரியும். ஒருவரை தான் இங்கே இருக்கின்றேன். அசிஸ்டன்ட் நாய்ஸ் மாஸ்டர் என்று சொன்னார்கள். தந்தையவர்கள் அருமையான முறையில் இந்த திருப்பதிக்கு தலைமை தாங்கி சிறப்பான முறையில் நமக்காக மன்றாடி, அதில் குறிப்பாக மன்றாட்டு வேளையில் சிறப்பாக பாடி நமக்காக மன்றாடினார்கள். அனைவர் சார்பிலும் அவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நம்முடைய மிக நெருங்கிய நண்பர் அருட்தந்தை ஆண்டனி கிளாரட். எனக்கு அவரை பற்றி எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியும். காரணம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்மை காலத்தில் அவர்கள் நம்முடைய திருவாசாரியோட பக்கத்தையாக பணியாற்றினார்கள். நல்ல முற்போக்கு சிந்தனை உள்ளவர். சிறப்பான சிந்தனை, சிறப்பான சொல், சிறப்பான செயல், சிறப்பான எழுத்து, சிறப்பான போக்கு, சிறப்பான நடைமுறை. அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்டது போல மிக அருமையான முறையில் நற்செய்திகளால் இயேசுவுக்கு சான்று பகர்வது எப்படி என்பதை மிக அருமையான முறையில், எளிமையான முறையில் அழகாக அவர்கள் விளக்கி தந்தார்கள். அவர்கள் இந்த பங்கில் பங்கு தந்தையாக இருக்கிற பொழுது நான் செவ்வாய்க்கிழமை ஊடு கொண்டிருந்தால் அவர்களை கூப்பிடுவேன். காலையில் மதிய காலையில் கூப்பிட்டு சுவாமி நாட்டைக்கு நம்முடைய அந்தோனியார் ஆலயத்தில் பூஜை வைக்கணுமா என்று சொல்வேன். தாராளமாக வைக்கிறது மிக மகிழ்ச்சியோடு சொல்லுவார். அவருக்கு இந்த காலத்தில் தான் அடிக்கடி செவ்வாய்க்கிழமை திருப்பதிக்கு வருவேன். அதன் பிறகு நம்முடைய அருட்தந்தை அந்தோனி பிச்சை, நம்முடைய அருட்தந்தை அருள்ஜோதிகளெல்லாம் இப்பொழுது எப்பொழுதுமே அவர்கள் செவ்வாய்க்கிழமை அவர்கள் இங்கே வந்து திருப்பதி நிறைவேற்ற ஆசைப்படுவார்கள். தந்தை அப்படியல்ல, நான் வருகிறேன் என்று சொன்னால் தாராளமாக வாருங்கள் என்று சந்தோஷமாக சொல்வார். தந்தை அவர்கள் இன்று நம்மோடு வந்து அவர்கள்தான் தலைமை என்று நம்முடைய நோட்டீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய கப்புச்சின் தந்தை அந்த காரணத்தினால் அவர்களை திருப்பதி நிறைவேற்றி சொல்லி அருமையான முறையில் நமக்கு ஒரு மறைவு ஆற்றினார்கள். தந்தை அவர்களுக்கு அனைவரும் சார்பிலும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இனி எல்லோரும் இறுதி ஜெபத்துக்காக எழுந்திருப்போம். நெஞ்சியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை முன்னுள்ள அப்பமாக கிறிஸ்துவினால் உணவளித்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவினால் உண்மையாக கற்றுத்தருகிறார். அதனால் துணையார் விழால் அவர்கள் உண்மையை அறிந்து அதை அன்பில் என்றும் செயல்படுத்துவார்களாக. நீங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக.
அன்பார்ந்தவர்களே, நாளை 5ஆம் திருவிழா வழக்கம் போல் மாலை 6:30 மணிக்கு தேவமாலை கோடமாலை 4 நாள், அதைத் தொடர்ந்து திருப்பணி நடைபெறும். நாளை தலைமையும் மனைவியும் அருட்தந்தை ஞானதாஸ். சிறப்பிக்கின்றவர்கள் 2ஆம் அன்பியும் மரத்தாரா